வணக்கம் பேவே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசியில் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது சனி வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அவர் வந்து குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், ஆராய்ச்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்கள், கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். பட் ஆனால் குரு வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சனி. ஸோ 2ல் வந்து சனி இருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் ராகு இருக்கிறது. ஸோ 3ல் ராகு இருக்கும்போது அது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், நம்ம அறியாமல் பின்னாடி வந்து பேசுகிறது, கொஞ்சம் வந்து ஒரு கலகங்கள் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து நீச்சமாகிறது. 7ல் வந்து நீச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ, ஒரு மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக, அதனால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து செவ்வாய்க்கு வந்து 7, 8 பார்வை இருக்கும்போது இந்த 8ஆம் பார்வையாக வந்து அது சனியை பார்க்கும்போது அது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அது என்ன கேவலமாக பேசுவாங்க, அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிரமம். பட் இருந்தாலும் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்துடும். ஏன்னா வந்து ஸ்டாரில் வந்து அந்த லிங்க் வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு மனக்காயங்கள் இருக்கும். அது 2-3 நாளாக சரி. ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானட்னால இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இருக்கும், அது ரொம்ப சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருந்து அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். ஸோ அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க. மற்றபடி வந்து 7ல் செவ்வாய் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும். மனைவியோ கணவனோ ஒருத்தர் அவமானப்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். எமோஷனான பேச்சை தவிர்க்கவே முடியாது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது, அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து லாபங்கள் ஏற்றங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் அது கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதை வந்து பின்னாடி பேசுவாங்க, நேராக பேசலாம், பின்னாடி நிறைய பேசுவாங்க. பிரயாணங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ல் கேது. ஸோ 9ல் வந்து கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான பலன்களும். பட் இருந்தாலும் இந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நைட்டு தூக்கம் வராது, ஏதோ நினைப்பு வச்சுட்டா இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் நினச்சோம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்குது, நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் வந்து நீச்சமாக இருக்கும், லாபங்கள் நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இருந்தால் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள், மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான குரு. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஆன்மீக சிந்தனை ரொம்ப நல்லாயிருக்கும். வக்கரமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், மறுபடியும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் முடிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா வந்து அதிகமாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடத்துங்க. அதே ஒரு மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம்
கணவன் மனைவிக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வியாபார ரீதியாக பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது இடணும் வார்த்தை விடுறதுக்கான வாய்ப்புலாம், அதனால் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபதி, ராகு 3ல் அது உங்களுக்கு இப்போது ராகு சனி சேரும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு தேசம் நடந்துக்கணும், பின்னாடி ஏதாச்சும் ஒருத்தவங்க போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மகர லக்னமாக குரு தேசாபதி இருந்தாலும் குரு பார்த்திங்கன்னா ஏஞ்சலிருந்து அது உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்போது, ஸோ குரு 5, ஸோ மூன்றாம் அதிபதி 5ல் வக்கரமாக குழந்தைகளோட பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அதெல்லாமே வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தேசம், சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது குருவின் சார்ந்த நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. வேலையில் மற்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபதினு புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து அவர் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக நிறைய ட்ராவல் இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஈடுபாடு இருக்கும். வேலை விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். மகர லக்னமாக கேது தேசம், கேது 9ல் இருக்கார். ஸோ 9ல் சூரியனுடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் அதிபதி 2ல் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூவ்மெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பட் இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப எமோஷனான விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் போது பொருளாதாரம் கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது நமக்கு ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக இது பாதிக்கிறது பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் டமால் வெளியில் வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பா, சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.
ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகேங்களா. அது ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.